வணக்கம். இப்போது +2 மேத்தமெட்டிக்ஸ் அதில் சாப்டர் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ். ஸோ +2 ஸ்டூடெண்ட்கான ஒரு ஸ்பெஷல் டாபிக். ஸோ இந்த செஷனில் நம்ம மெயினாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை எப்படி ஒரு எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அந்த வேலை தான் நம்ம அந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே எண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் என்னென்ன அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன். ஓகே, டிஸ்கஸ் அபவுட் ஹவு டு டிஃப்ரென்ஷியேஷன் ரோல் ப்ளே இன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி ஆக்சிலரேஷனை பற்றி ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ஜென்ரல் டாபிக். அது எப்படி டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது, வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனில் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதுதான் மெயினான கான்செப்ட். அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம எடுத்து பேச போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸைஸ் 7.1க்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம். அதில் மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம். நிறையா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறது வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். அதில் எந்தெந்த டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா எஸ்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், பார்ட்டிகிள்ஸ் பொசிஷன் ஆஸ் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த பார்ட்டிகளோ அல்லது பர்சனோ டைமை பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஒவ்வொரு டைமிங்லேயும் அவங்களுடைய டிஸ்டன்ஸ், அதனுடைய பொசிஷன் என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5th செகண்டில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, இனிஷியல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஒரு 8th செகண்டில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸை மட்டும் பற்றி பேசுகிறது, டைமிங்கை பொறுத்து அவங்களுடைய டிஸ்டன்ஸை மட்டும் பேசுகிறது, மூவிங்கை பற்றி பேசுகிறதே இல்லை. அப்போ எஸ்ஸுங்கிறது என்னது, பொசிஷன், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து ds/dt அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டிக்கு இங்கே புதுசாக ஒரு வடிவம் கொடுக்குறோம், ds/dt. அதாவது எஸ்ஸுங்கிற அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டீயை பொறுத்து ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ds/dt. ஸோ அதுதான் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். வெலாசிட்டிங்கிறது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஏ பொசிஷன், அதனுடைய பொசிஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். இப்போ 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, 5லேருந்து 6க்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், அது மூவ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஒரு பார்ட்டிகுலோ ஒரு பர்சனோ ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறது, அல்லது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவிங் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மூவிங் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஸ்பீடு என்ட்ராகுது. அப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனோட நகரக்கூடிய ஸ்பீடு தான் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா d²s/dt². வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், வெலாசிட்டிங்கிற ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். ஸோ அதை அகெயின் ஒன் மோர் டைம் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் ஆக்சிலரேஷன். ஸோ அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்குறது, என்ன சொல்லியிருக்கு, ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஏ வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டிங்கிறதே பார்ட்டிகளோட மூவிங், புரிகிற மாதிரி சொன்னால் ஸ்பீடு, ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் வெலாசிட்டிங்கிறது. அப்போ அந்த ஸ்பீடில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அப்போது நம்ம ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், திடீர்னு நம்ம ஆக்சிலரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆக்சிலரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 4th செகண்டில் நம்ம ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். இப்போ சடனாக நம்ம என்ன செய்கிறோம்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். 5th செகண்டில் நம்மளுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னா 60 km/h. அப்போ என்ன செஞ்சுருக்கோம், 4th செகண்ட்லேருந்து 5th செகண்ட் மூவ் ஆகும்போது நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது என்னது, ஆக்சிலரேட் பண்ணுறது. அப்போ வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சிலரேஷன், அதனுடைய வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான் ஃபர்தராக எல்லா ப்ராப்ளத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு
இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் நம்ம என்ன செய்யணும், இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணணும், என்ன கிவன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் கன்க்ளூஷனுக்கு போகணும். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ், ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது, அப்படி மூவ் ஆனாலே அது என்ன செய்யும், சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஸோ தட் த டிஸ்டன்ஸ் மூவ், அப்படி டிஸ்டன்ஸை கடக்குது பார்த்தீங்களா, அப்படி கடக்கக்கூடிய இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை, இந்த மூவிங் டிஸ்டன்ஸை ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், இப்போ டைம் 0ஆக இருக்கும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, டைம் 1ஆக இருக்கும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த பொசிஷனை சொல்கிறது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது அந்த பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷனை சொல்லக்கூடிய ஈக்குவேஷன் தான் எஸ் ஆஃப் டி. ஓகே, நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அட் வாட் டைம் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன்ஸ் ஆர் 0 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் எந்த டைமிங்கில் 0வாக இருக்கும், டைம் 1ஆக இருக்கும்போது 0ஆக இருக்குமா, 2ஆக இருக்கும்போது 0ஆக இருக்குமா, 3ஆக இருக்கும்போது 0ஆக இருக்குமா, எதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் எந்த டைமிங்கில் 0வாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் பொசிஷன் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கிவன் ஈக்குவேஷனை எடுத்துக்கிடணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் எந்த டைமிங்கில் 0ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம அசைன் பண்ணுறோம். சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டிங்கிறது என்னது, ஏற்கனவே லாஸ்ட்டு ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். இப்போ டீயை பொறுத்து இந்த எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டி/dt ஆஃப் எஸ், புரியுதா? டி கியூப்போட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும்னா 3t², டிவைட் பை 3. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். ஓகே, அடுத்து டி ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் 2t. அடுத்து கான்ஸ்டண்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு தெரியும், 0. ஸோ அதனால் நமக்கு எழுதலாம். ஓகே, இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடச்சிரும், d² - 2t அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெலாசிட்டியை 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், வெலாசிட்டியை 0ன்னு எடுத்துக்கிட்டோம். வெலாசிட்டியை 0ன்னு எடுத்தால் தான் எந்த டைமிங்கில் வெலாசிட்டி 0 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஆல்ரெடி நம்ம வெலாசிட்டி என்ன எடுத்திருக்கோம், d² - 2t அப்படிங்கிற வெலாசிட்டி, அதை நம்ம 0 அப்படின்னு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணிடலாம், ரெண்டுலேயும் t காமனாக இருக்குது, டீயை வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே ஒரு t இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ t - 2. இப்போ ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம், t = 0, t - 2 = 0ன்னு எடுக்கணும். அப்போ t - 2 = 0 அப்படின்னு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த -2 ரைட் சைடு பேஸ்னா +2ன்னு கிடைக்கும். அப்போ வெலாசிட்டி எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னா டைம் 0 ஆர் 2, இந்த ரெண்டு டைமிங்கில் தான் வெலாசிட்டி 0வாக இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கிவன் பொசிஷன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை அகெயின் ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆக்சிலரேஷன் கிடச்சிரும். அதான் நான் என்ன செஞ்சுருக்கேன், d/dt ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, அப்போ வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்னது, d² - 2t. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். t² அப்படிங்கிறது 2tயாக மாறும், 2tங்கிறது -2ஆக மாறும். அப்போது 2t - 2 அப்படிங்கிறது தான் அந்த ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன். இப்போ ஆக்சிலரேஷன் வந்து 0வாக இருக்கும்போது டைம் என்ன, எந்த டைமிங்கில் ஆக்சிலரேஷன் 0. அப்போ செட் ஆக்சிலரேஷன் = 0, தென் ஃபைண்ட் த t வேல்யூ. அப்போ ஆக்சிலரேஷன் வேல்யூ 2t - 2. இப்போ 2வை ரைட் சைடு கொண்டு போங்க, +2ஆக மாறும். இந்த 2க்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன், டீக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்ட் வந்து ரைட் சைடு போயிடுச்சுன்னா டிவைடாக மாறும். அப்போ டிவைட் பை 2. இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு டீயோட வேல்யூ 1. ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். வெலாசிட்டி = 0 அட் விச் டைம், டைம் = 0 அண்ட் டைம் = 2. இந்த ரெண்டு டைமிங்கில் தான் வெலாசிட்டி 0வாக இருக்கும். அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், வெலாசிட்டி 0ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா பார்ட்டிக்கிள் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நகரலைன்னு அர்த்தம். அப்போ மூவ் ஆகலை அப்படின்னா there is no changes in the distance. அந்த டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சும் ஆகாது, ஏற்கனவே இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும்.
ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எப்போ நடக்கும்? டைம் 0வாக இருக்கும்போது அண்ட் டைம் 2வாக இருக்கும்போது. ஓகே. ரெண்டாவது ஆக்சிலரேஷன் இஸ் 0 when டைம் இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டியில் நோ சேஞ்சஸ் இந்த வெலாசிட்டி. அப்போ ஒரு ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குன்னா அதே ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். 40 கிலோமீட்டர்னால் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். எப்போவுமே என்ன செய்ய அதனோட ஸ்பீடு ரெடியூஸ் ஆகாது அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸும் ஆகாது. நோ சேஞ்சஸ் இந்த வெலாசிட்டி. அது எப்போ நடக்கும் இந்த ப்ராசஸ்ஸு? டைம் 1ஆக இருக்கும்போது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.